ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலே செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9, மேலும் 11 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கெல்லாம் மிகவும் அழகாக தெரிந்த மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய முதல் வாசகத்திற்கு முதலில் நாம் செல்லுவோம். இன்றைய முதல் வாசகம் இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து, அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் பபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். எருசலேமிலே அவர்கள் பாரசீக மன்னர்களின் தயவினால் அவர்கள் கோவிலை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இன்னும் மதில் சுவர்கள் கட்டப்பட வேண்டியுள்ளன. இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஆகவே அந்நிய அரசர்களுடைய தயவின் கீழே அவர்கள் தங்களுடைய ஆட்சியை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தங்களை அரசாள தாவீதைப் போல ஒரு அரசர் வர வேண்டும். அந்த அரசர் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆக அவர்களுடைய எதிர்பார்ப்பை விவரிக்கும் வண்ணம் இங்கே செக்காரியா இந்த இறைவாக்கினை சொல்லுகிறார். இதற்கான தலைப்பு வருங்கால அரசன் என்று இவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆம், அந்த வருங்கால அரசன் ஆற்றலாலும் போர்களினாலும் அல்ல, தன்னுடைய வல்லமையை தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறவராக அல்ல, மாறாக தாழ்ச்சியினாலும் அமைதியினாலும் புரட்சி செய்யும் ஒரு புதிய அரசராக அவர் வருவார் என்று அறிவிக்கின்றார். இதிலே இந்த வசனங்களை பாருங்கள். மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இது மீட்பின் மகிழ்ச்சிக்கான அழைப்பு. மகிழ்ச்சி என்பது ஏதோ நான் ஒரு ஐஸ்கிரீம் கேட்கிறேன், எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்பதல்ல. இது மீட்பின் மகிழ்ச்சி, இது நிறை மகிழ்ச்சி, இது வாழ்வின் மகிழ்ச்சி. ஏனென்றால் மீட்பர் வரப்போகிறார், மெஸ்ஸியா வரப்போகிறார், நம்மை ஆள்கிற மாபெரும் தலைவர் வரப்போகிறார், அவர் நமக்கு நிறைவை தரப்போகிறார் என்கிற கண்ணோட்டத்திலே இது இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் என்னது வார்த்தை. மீட்பு மனித முயற்சியினால் அல்ல, மாறாக கடவுளின் முன்முயற்சியினால் அது நம்மை தேடி வருகிறது. கடவுள் இச்செயலை நமக்காக செய்கிறார் என்று அந்த வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. மெஸ்ஸியா எளியவர், மெஸ்ஸியா நீதி உள்ளவர், மெஸ்ஸியா அமைதி அருள்பவர். ஆகவே இங்கே பாருங்கள், அவர் நீதி உள்ளவர், அவர் வெற்றி வேந்தர், அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறவர், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவர் என்று அந்த மெஸ்ஸியாவை குறித்து ஒரு முன்னடையாளம் சொல்லப்படுகிறது. இந்த குறியீடு மிக முக்கியமானது. போர் வீரர்கள், அரசர்கள் எல்லாரும் குதிரையில் தான் வருவார்கள். ஆனால் அமைதியின் அரசர் கழுதையில் வருகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இடத்திலே ஒரு சில பழைய வசனங்களை நினைத்து பார்த்தல் பயனுடையதாக இருக்கும். விடுதலை பயணம் 14:9, பாரவோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை வீரர்கள் பாளையம் இறங்கி இருந்த அவர்களை நெருங்கினர். ஆகவே படைபலம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், அவர்கள் குதிரைகளை வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் செக்கரியா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை பார்க்கிறோம். இதோ சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன் என்பார். ஆகவே இது அதிகாரத்தை குறிப்பதாக அமைகிறது. ஆனால் கழுதை அமைதியோடு இணைக்கப்பட்டு நமக்கு விவிலியம் பேசுகிறது. எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் என்று சொல்லுகிறது. 1 அரசர்கள் 1:33 நமக்கு சாலமோன்
என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள், சாலமோனை அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 4 முதல் 5 முடியுள்ள வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ஆடம்பரமாக நுழைகிற பொழுது அவர் அமைதியின் காவலராக, எளிமையின் வெளிப்பாடாக, கழுதையின் மேல் புதி மிருக குட்டியின் மேல் அவர் மிகவும் தாழ்ச்சியாக நுழைகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவேதான் செப்பனியா 3:2 ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் இத்தகைய எளிமை பண்பினை இந்த அரசர்கள் கொண்டிருப்பார்கள். எளியோர் இடக்கும் இடத்திலே தான் நேர்மை இருக்கும், நீதி இருக்கும் என்ற முறையிலே செப்பனியா 2:3 இப்படி சொல்லுகிறது, நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆகவே மெசியா எளிமையாய் இருப்பார். மெசியாவின் மக்களாகிய நாமும் எளிமையாய், தாழ்ச்சியாய், சாந்தமாய், நேர்மையாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆண்டவரை அணுக வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இது வருகிற அரசர் என்ன செய்வாராம்? போர் தேர்களையும் குதிரைகளையும் அகற்றுவார், வன்முறைக்கு முடிவு கட்டுவார், அமைதியின் ஆட்சியை நிலைநிறுத்துவார். அதைத்தான் இந்த வசனமானது நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அவர் அறவே ஒழித்து விடுவார், போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும், வேற்றினத்தாருக்கு அமைதி அறிவிப்பார், ஒரு கடல் முதல் மறுகடல் வரை அப்படிங்கிற அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. யூதர்களுக்கு மட்டுமல்ல மீட்பு, உலகெங்கும் வாழும் அனைவருக்கும் மீட்பு. உலகெங்கும் வாழும் அனைவரையும் தன்னுடைய இந்த எளிமை, நீதி, அமைதி அருளும் பண்பு இவற்றினால் அவர் ஆழ்வார், வெற்றி பெறுவார் என்று இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறது. உலகத்தின் போக்கின்படி அல்ல, மாறாக இறைவன் ஒரு மாறுபட்ட பண்பினை கொண்டு அவர் மக்களை அரசாளுவார். அப்படிப்பட்ட ஒரு மெசியாவை, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை, அப்படிப்பட்ட நம்மை வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் வந்துதான் நமக்கு இந்த நல்லாட்சியை தரப்போகிறார். அவர் வருகிற பொழுது இங்கே ஏமாற்றம் இருக்காது, உண்மையான மாற்றம் இருக்கும் என்பதனை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனம் யார் யார் தலைமை பண்பில் இருக்கிறார்களோ அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய குணாதிசயங்களை சுட்டி காட்டுகிறது. இது குருக்களுக்கும் பொருந்தும், ஆயர்களுக்கும் பொருந்தும், ஆசிரியர்களுக்கும் பொருந்தும், தலைவர்களுக்கும் பொருந்தும், வழிகாட்டிகளுக்கும் பொருந்தும், எந்தெந்த நிலையில் பொறுப்பாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் அதிகாரம், பதவி, பணம், இந்த போகத்தினால் அல்ல, மாறாக தங்களுடைய உள்ளத்திலே எளிமை, நீதி, அமைதி அருளும் பண்பு இவற்றை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். இது உள்ளார்ந்த ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிக்குள் உட்பட்டுத்தான் இறையாட்சி தோற்றத்திலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதனை இன்றைய முதல் வாசகம் அறைகோலாக விடுக்கிறது. இன்றைக்கு யதார்த்தங்கள் மாறுபட்டு இருக்கின்றன. நம்முடைய தலைவர்கள் அப்படியாக இல்லை, நம்முடைய ஆளுகிறவர்கள் அப்படியாக இல்லை, நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் அப்படியாக இல்லை, நம்முடைய ஆசிரியர்கள் அப்படியாக போதிப்பதில்லை. எல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களையே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை மாற்றி இந்த மாற்று சிந்தனையிலே, இறையாட்சி சிந்தனையிலே நாம் நம்மை பயிற்றுவிப்போமாக, நம்முடைய தலைவர்கள் இத்தகைய பயிற்சி பெறுவார்களாக என்பதனை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைய இரண்டாம் வாசகம் பவுலடியாருடைய வாழ்வில், அவருடைய போதனையில் ஒரு உச்சம் என்று நாம் சொல்ல வேண்டும். இதனை நாம் படிப்படியாக புரிந்து இந்த உயர்நிலைக்கு நாம் செல்லுதல் வேண்டும். திருத்தூதர் பவுல் கிபி 57-58 அவர் கொரிந்து நகரில் இருந்த பொழுது அவர் இந்த கடிதத்தை ரோமையருக்கு அவர் எழுதுகிறார். ரோமையில் பிற இன கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவர்களோடு இணைந்து அவர்கள் வாழுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு மோசே தந்த சட்டத்தை பற்றி பிரச்சனை இருந்தது. கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கிருபைன்னு சொல்றாங்களே, அது எப்படி செயல்படுகிறது, அது இந்த சட்டத்திற்கு எப்படி மாற்றாக அது இருக்கிறது என்பதை பற்றிய குழப்பங்கள் இருந்தன. மீட்பு நமக்கு எப்படி என்று கேள்விகள் இருந்தன. இத்தனை கேள்விகளுக்கும் இந்த 8ஆம் அதிகாரத்திலே திருத்தூதர் பவுல் மிக அழகான பதிலை தருகிறார். தூய ஆவியில் வாழும் புது வாழ்வு என்று அவர் இதனை விளக்குகிறார். நாம் வாசகத்திற்கு செல்வோமே என்றால் அந்த வாசகத்திலே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம்.
அதுல 10வது வசனம் விடப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல், அது இந்த உடல், இந்த சதை, இதை பற்றி மாத்திரம் பேசுகிறது என்று சொல்லிவிட முடியாது. ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பலவீனம், அது பாவத்திற்கு விழுகிற அந்த ஒரு இயல்பு, பாவத்திற்கு விழுகிற அந்த ஒரு தன்மை, அதைத்தான் இந்த ஊனியல்பு என்று பவுலடியார் இங்கே நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஊனியல்பை நாம் கொண்டிருக்க மாட்டோம். எப்பொழுது? நமக்குள் ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்று உணர்கிற பொழுது என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவத்தினுடைய உச்சமே அதுதான். நாம் ஒவ்வொருவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறோம், ஆவியால் வழிநடத்தப்படுகிறோம், ஆவியால் இயக்கப்படுகிறோம். ஆவியானவர் நெஞ்சத்தை கோயிலாக்கி நமக்குள் குடிகொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஓர் உண்மை. இதனை அனுபவித்தல் வேண்டும், இதனை உணர்தல் வேண்டும். இந்த விழிப்புணர்வுக்கு நாம் உயர்ந்து எழும்புதல் வேண்டும். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம், இந்த உயர்ந்து எழும்புதல் அனுபவம் இல்லாமலேயே கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த பெந்தகோஸ்தேக்காரங்களாம் நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஆவிக்குரிய அனுபவம் பெற்றிருக்கிறீர்களா, நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆவியை பெற்றிருந்தால் இந்த நம்முடைய பலவீனம் இருக்கிற இந்த ஊனியல்பின் பலவீனம், பாவத்தில் விழத்தாட்டுகிற, பாவத்திற்கு இழுத்து செல்லுகிற, பாவத்தை நோக்கி வழி நடத்துகிற இந்த தன்மை, இதிலிருந்து விடுதலை பெற்று நாம ஒரு போராளி குணத்தோடு, நாம ஆவியினுடைய துணையோடு தூய்மையை, நேர்மையை, நீதியை, உண்மையை, அறத்தை, நல்ல ஒழுக்கத்தை விரும்புகிறவர்களாக நாம் வாழ்வோம். அப்ப மனசாட்சி நமக்கு உறுத்தும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதுதான் சரி, ஆவியானவர் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார் என்று நாம் முடிவு செய்வோம். அந்த ஒரு சுயநலத்திற்கு, சுய விருப்பத்தில் முடிவெடுக்கிற சுயநலம் அல்ல, அந்த முடிவெடுக்கிற அந்த தன்மைக்கு நாம் உயர்ந்தெழுவோம். அதை இயேசுவை உயிர்த்தெழுத செய்ய ஆவியானவர் நமக்குள் செய்வார். ஆகவே உடலின் தீச்செயல்களை, அதாவது மனித குலம் பலவீனமாய் கிடக்கிறது, அந்த தீச்செயலை விட்டெழுங்கள். அதுதான் கிறிஸ்தவம். நம்ம அந்த திருமுழுக்கிற பெறுவதும், ஒவ்வொரு முறை திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்கிற பொழுது பெறுவதும், ஒவ்வொரு முறை ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்று உணர்கிற பொழுது இறை வேண்டலிலே, அந்த இறை அனுபவத்திலே பெறுகிற அந்த செய்தியாக இருக்கிறது. அது இங்கு மிக அழகாக வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே ஆவியின் துணையோடு பாவத்தை நாம் வெல்ல வேண்டும் என்பதற்கான அழைப்பு இங்கே தரப்படுகிறது. ஊனியல்வின் வாழ்வின்படி வாழப்போகிறோமா, ஆவியின் பண்புகளின்படி நாம் வாழப்போகிறோமா என்பது இங்கே நமக்கு விடப்படுகிற சவால். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த தன்மையை உணர்வே இல்லை. பவுலடியார் தன்னுடைய போதனைகளின் உச்சமாக அவர் இதனை சொல்லுகிறார். அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், ஒரு நேர்மையாளர், அவர் நம்பிக்கையினால் அவர் மீட்படைவார் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குகிற அந்த இதுல உச்சமாக அவர் சொல்லுவது இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுவதுதான். ஆக இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பெறுதல் வேண்டும். ஏதோ தத்துவமாக கேட்டிருந்தால் மட்டும் போதாது, உள்ளார்ந்த மாற்றம். இன்றைய முதல் வாசகத்திலும் மெசியா உள்ளார்ந்த நல்ல உயர்ந்த பண்புகளை கொண்டிருப்பார். இங்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அவர் அந்த உள்ளார்ந்த விடுதலையை அவர் பெற்றிருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு நாம் உயர்ந்து எழும்புதல் வேண்டும். இன்றைய நற்செய்தியும் அப்படி நமக்கு மிக சிறப்பான உள்ளார்ந்த பண்புகளையே அது வலியுறுத்தி சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் கிபி 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காலத்திலே தன்னுடைய நற்செய்தியை எழுத்து வடிவம் கொடுத்தார் என்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எருசலேம் ஆலயம் கிபி 70களிலே அழிக்கப்படுகிறது. யூத கிறிஸ்தவர்கள் பல நெருக்கடிகளுக்கும் பல சவால்களுக்கும் உள்ளாகுகிறார்கள். அவர்கள் யூத தொழுகை கூடங்களுக்கு புறம்பே தள்ளப்படுகிறார்கள். இந்த சூழலில் அவர்களுக்கு இயேசுவை புதிய மெசியாவாக, இயேசுவை புதிய அரசராக, இயேசுவை புதிய தலைவராக இங்கே இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற பகுதி இந்த பகுதி என்று நாம் சொல்லிவிடலாம். இது 2 பகுதிகளாக அமைகிறது. ஒன்று 25-27 முதல் பகுதியில் இயேசு தம் தந்தைக்கு நன்றி கூறுகிறார். 2வது பகுதி 28 முதல் 30 முடிய உள்ள வசனங்கள். அதுல இயேசு மிகவும் மனமுடைந்து சோர்ந்திருக்கும் மக்களை தம்பால் அழைத்து அவர்களுக்கு அவர் விடுதலை வாழ்வை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி லூக்காவிலும் இடம்பெறுகிறது. 72 சீடர்கள் திரும்பி
தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, மகிழ்ச்சியை அவர்கள் விவரிக்கிற பொழுது இயேசு இதை சொல்லுவதாக அமைகிறது. லூக்கா 10:1-20 முடிய உள்ள வசனங்களிலே, கலிலேய நகர் மக்கள் தம் போதனையை ஏற்காததற்காக அவர்களுக்கு சாபம் அளித்த பின்பு இயேசு செய்யும் நன்றியின் இறைவேண்டலாக இது அமைகிறது. நற்செய்திக்கு பெரியோர், அறிஞர், வலியவர்கள் காது கொடுக்க மாட்டார்கள். எளியோர், சிறுவர், சாமானியர்கள் செவிமடுப்பார்கள். இயேசுவின் வாழ்வில் இதுவே உண்மைப்பட்டது. ஆகவே இந்த பின்னணியில் தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே அவர் தந்தையை நோக்கி அவர் மன்றாடுவதாக இந்த பகுதி அமைந்திருப்பதனை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவினுடைய நன்றி, இயேசு விண்ணக தந்தையை நோக்கி அவர் பேசுவது இதிலே முதல் பகுதியில் இடம்பெறுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று அவர் சொல்லுகிறார். ஞானிகள், அறிஞர்கள் யார்? இவர்கள் சட்டத்தை அறிந்தவர்கள், மோசே தந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை நன்கு தெரிந்தவர்கள், அதை பின்பற்ற வேண்டும், அதில் தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது என்கிற ஒரு அறிவை கொண்டிருக்கிறவர்கள். அவர்களைத்தான் ஞானிகள், அறிஞர்கள் என்று நாம் இங்கே சுட்டி காட்டுகிறோம். இவர்களுக்கு நீர் இதை மறைத்து குழந்தைகளுக்கு என்றால் கற்றுக்கொள்ளுகிற ஆர்வமுடைய மாணாக்கர்களுக்கு, பயிற்சியில் இருப்பவர்களுக்கு, இந்த இடத்திலே குழந்தைகள் எனப்படுகிற வார்த்தை இயேசுவை பின்பற்ற விரும்பும் சீடர்களுக்கு, உண்மை தொண்டர்களுக்கு என்று அது பொருள்படுகிறது. இவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். எது உமது திருவுளம்? என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று அவர் கூறுகிறார். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்ட மெசியா? பழைய ஏற்பாட்டில் ஏக இறைவன், புதிய ஏற்பாட்டில் விண்ணகத்தந்தையினுடைய முகவரி, விண்ணகத்தந்தையினுடைய அவரை வெளிப்படுத்தும் ஒரு முழு கண்ணாடி இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிகிறோம். இந்த இடத்தில்தான் இயேசுவுக்கும் தந்தைக்குமான அந்த நெருக்கம், இயேசுவுக்கும் தந்தைக்குமான அந்த ஒரு உறவு மிக அழகாக அது வெளிப்படுகிறது. தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் அறியார் என்று அவர் மிக தெளிவாக இந்த இடத்திலே அவர் ஒரு உண்மையினை அவர் எடுத்துச் சொல்லுகிறார். தந்தையோடு எத்தகைய ஒரு நெருக்கத்தை, ஒரு உறவை அவர் கொண்டிருந்தார் என்று. ஆகவேதான் அந்த தந்தையை நோக்கி அவர் நன்றி நிறைந்த சொற்களால் அவரை அவர் போற்றி புகழ்வது இதனுடைய முதல் பகுதியாக அமைகிறது. ஆகவே தந்தையோடு அவர் நெருக்கம் கொண்டிருக்கிறவர்கள் தந்தை கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும். அது நம்முடைய வாழ்வின் இயல்பாக இருத்தல் வேண்டும். மீண்டும் 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 இப்படி இந்த தந்தையை போற்றுவதால் மாத்திரமே நம்மிடத்திலே இந்த எளிமை, இந்த மெசியாவுக்குரிய பண்புகள் வரும். இல்லை என்றால் உலகத்தில் இருக்கிற அதிகாரம், அடிமைப்படுத்துதல், அடுத்தவர்களை கொடுமைப்படுத்துதல், இப்படிப்பட்ட இந்த ஒரு பந்தா, பெருமை, பீத்தல், வீண் ஆடம்பரம், இவைகள் தான் நம்மிடத்திலே பண்புகளாக வந்துவிடும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாக நாம் இந்த இறை வேண்டலிலே இந்த இறை தந்தையினுடைய நெருக்கத்தை நாம் வளருதல் வேண்டும். ஜெபம் நம்மை அதற்கு இட்டுச் செல்லுதல் வேண்டும். அது இட்டுச் செல்லத்தான் உள்ளார்ந்த மனிதன் மாறுவான். அது இரண்டாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். வசனம் 28, 29, 30. இதுல 2 பகுதி இருக்கிறது. வழக்கமாக சுவர்களிலே அல்லது பெரும்பாலும் வசனங்களிலே முதல் பகுதியை மட்டுமே குறிப்பார்கள். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னவார்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவிடத்துல சாதி, மொழி, மதம், இனம், நிறம் கடந்து எல்லாரும் வரலாம். வருகிற எல்லாரையும் வரவேற்கிறார். வருகிற எல்லாருக்கும் அவர் வாழ்வு தருகிறார், விடுதலை தருகிறார், ஆசீர் தருகிறார். அவர்களுக்கு அவர் கேட்பவை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார், இளைப்பாறுதல் தருகிறார். இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியோடு நம்ம முற்றுப்புற்று விடுகிறோம். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது. வசனம் 29 நாம் வசதியாக மறந்து விடுகிறோம். இரண்டாவது பகுதி என்ன சொல்கிறது? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். முதல் பகுதி இயேசுவிடத்திலே பெற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. இரண்டாவது பகுதி இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வதை குறிக்கிறது. நாம் முதல் பகுதிக்கு செலுத்துகிற முக்கியத்துவத்தை இரண்டாவது பகுதிக்கு செலுத்தியாக வேண்டும். இரண்டாவது பகுதி முதல் பகுதிக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது.
பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளவும் இயேசுவிடத்திலே நாம் வருதல் வேண்டும். இயேசுவிடத்திலே உற்று பார்க்கிற பொழுது என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை நாம் கவனமுடன் கேட்கிற பொழுது என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நாம் தியானித்து உள்வாங்குகிற பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மிக அடிப்படையான இந்த பண்புகள் தான். இயேசுடைய மற்ற போதனைகள் எல்லாம் இதற்குள்ளாக அடங்கி போய்விடும். இயேசுடைய மற்ற அறிவுரைகள் எல்லாம் இதற்குள்ளாக அடங்கி போய்விடும். இயேசு கட்டுகிற அந்த இறையாட்சி, அந்த கட்டடமானது இதற்குள்ளாக அடங்கி. இதுதான் அடித்தளம். அது என்ன? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நாமும் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் வாழுதல் வேண்டும். அதுதான் அடிப்படை. அதுதான் அடிப்படை. தலைவனாக இருக்க விரும்புகிறவன் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு என்று குரலிலோ, அவனுடைய செயலிலோ, அவனுடைய அணுகுமுறையிலோ அவன் அடக்குபவன் அல்ல. கனிவு, அந்த கனிவு இருக்க வேண்டும். அந்த குரலிலேயே வாங்க என்று நாம் அடுத்தபடி வரவேற்பதிலும், அடுத்தவர்கள் சொல்லுகிற செய்தியை செவிமடுத்து கேட்பதிலும் அந்த கவனம் இருக்க வேண்டும். மனத்தாழ்ச்சி இருக்க வேண்டும். மனத்தாழ்ச்சி இருந்தால் மற்றவர்களை உயர்வாக கருதுவோம். நம்ம ஒரு உரையாடலுக்கு அல்லது நம்மிடத்துல ஏதாவது ஒரு உதவிக்கு வருகிற பொழுது நாம் நம்மை உயர்வாக கருதி அடுத்தவர்களை தாழ்வாக கருதி விடுகிறோம். இன்றைக்கு ஒரு பங்கு தந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது பல நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் தான் வந்து விடுகிறது. ஏதோ உலக போக்குல நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு பெரிய நிர்வாகி, நான் பெரிய காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை வந்து விடுகிறது. கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளார்ந்த பண்பாக அது வெளிப்பட வேண்டும். அது எல்லாரிடத்திலும், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், ஆயர்கள், தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிற அனைவரும், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை நிர்வாகிகள், மற்றபடி யார் யார் தலைவர் சொல்றோமோ, ஆசிரியர்கள், எல்லாரிடத்திலும் இந்த பண்பு வெளிப்பட வேண்டும். வெளிப்பட வேண்டிய உள்ளார்ந்த பண்பு கனிவும் மனத்தாழ்மையும். இன்றைக்கு இறைவார்த்தை நம்மை செதுக்குகிறது, உருவாக்குகிறது, உள்ளார்ந்த நிலையிலே உருக்குகிறது. இந்த பண்பிலே வாழ அது நமக்கு சவால் விடுக்கிறது. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். நுகமே இல்லாத வாழ்வல்ல. நுகம் இருக்கும். ஆனா என்ன நுகம்? நம்ம கழுத்துல அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. நீ முதல் வாசத்துல வாசித்தோமே, மெசியா எளிமையானவர், மெசியா பந்தா பண்ணாதவர், பகட்டு பண்ணாதவர். அவர் வருகிறாருன்னா அங்க பெரிய கட்டோட்டு வைக்க மாட்டாங்க. வருகிறாருன்னா வானவெடி வெடிக்க மாட்டாங்க. அவர் வருகிறாருன்னா அங்க பெரிய மேலதாளம் எல்லாம் வச்சு மாலை மரியாதை எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் எளிமையாய் கழுதையில் வருவார். இன்றைக்கு ஒரு ஊருக்கு வரவேற்பு அப்படி நடக்கிறதா? ஒரு ஆயர் வருகிற பொழுதோ, அல்லது ஒரு குருவானவர் வருகிற பொழுதோ, அல்லது நம்முடைய ஊருக்கு யாராவது வருகிற பொழுதோ, கிறிஸ்துவின் பெயரால் வருகிற பொழுது இப்படிப்பட்ட இந்த எளிமை வெளிப்படுகிறதா? இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாம் இதற்கு மாற்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊனியல்பின்படி, உலக சிந்தனைகளின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய 3 வாசகங்களும் மிக அழகாக ஒன்று சேர்ந்து செல்லுகின்றன. அது நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன? இயேசு உண்மையான அரசர், இயேசு உண்மையான அமைதியின் அரசர், இயேசு உண்மையான கனிவும் மனத்தாழ்மையும் உடைய அரசர். அவரை அணுகிறவர்களுக்கு ஓய்வும் அமைதியும் மீட்பும் கண்டிப்பாய் கிடைக்கும் என்பதுதான். ஆகவே இன்றைய சக்கரியா நமக்கு சொல்லுகிறார், தாழ்மையான அமைதியின் அரசர் உங்களிடத்தில் வருகிறார். நாம் தலைவர்களாக தாழ்ச்சியோடும் அமைதியோடும் அந்த பண்புகளை உடையவர்களாக இருப்போம். பவுல் சொல்லுகிறார், தூயாவியில் வாழ்வதே அந்த புது வாழ்வு. நாம் அந்த தூய ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்பதை உணர்ந்தால் ஊனியல்புக்குரிய உலகத்திற்குரிய பந்தாக்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உள்ளத்தில் எளிமை, அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ், அந்த ஒரு அனுபவம், அதை நாம் கொண்டு நாம் வாழ்வோம். அப்படி வாழுகிற வாழ்க்கையில இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வோம். கனிவும் மனத்தாழ்வின் இடத்தில் இருக்கும். இந்த பண்பை திருத்தூதர்கள் படிப்படியாக கற்றுக்கொண்டார்கள். பேதுருவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னுடைய திருமுகத்தில் பிற்காலத்தில் அவர் சொல்லுவார், அந்த பெண்கள் நகைகள் அணிதல், முடிகளை திருத்துதல், இந்த பகுதியில அவர் அழகாக நமக்கு சொல்லித் தருவார். கனிவும் மனத்தாழ்மையுமே ஆண்டவர் ஒருவர். ஆண்டுடைய பார்வையில் விலை உயர்ந்தது நீங்க எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க, முடி எவ்வளவு அழகுபடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு முறுக்கிறீங்க அப்படிங்கிறது இல்ல. அவர் ஸ்கேன் பண்ற பொழுது அவர் உள்ளத்துல கனிவு இருக்கிறதா, மனத்தாழ்மை இருக்கிறதா, பேருக்கு பின்னால பட்டம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, இதெல்லாம் அவர் பார்க்க போறதே கிடையாது. அவருடைய ஸ்கேனிங், இந்த சிடி ஸ்கேன் சொல்றாங்க இல்லையா, கடவுளுடைய கண்ணு ஸ்கேன் பண்ணிச்சுன்னா இதைத்தான் அவர் பார்க்கிறார். இருந்தால் அப்படி நம்ம உயர்ந்தவர்களாக இருக்கிறோம்.
அதான் மிகவும் முக்கியம். இதைத்தான் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரும் கற்றுக்கொண்டார். படிப்படியாக அந்த பெருமை பீத்தல் எல்லாத்தையும் உதறி விடுகிறார். பாருங்கள், பிலிப்பியர்களை திருமுகத்தில் சொல்லுவார், நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் எல்லாத்திலும் பெருமை பாராட்டலாம், எல்லாத்தையும் நான் உதறி தள்ளி விடுகிறேன், உதறி தள்ளிவிட்டு நான் இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், இந்த தகுதிகளை உடைய நான் யாரு, ஒரு மட்பாண்டம் போன்றவன். 2 கொரிந்தியர்ல இந்த வசனம் வரும் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம், இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளிடமிருந்தே வருகிறது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, சிலர் சபையில, அன்பியத்துல, பங்குல அல்லது மறை மாவட்டத்துல தாங்கள் தான் பொற்பாண்டம், தங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, தாங்க தான் இரும்பு பாண்டம், தாங்க தான் வைரப்பாண்டம் நினைச்சுக்கிட்டு. ஆனா போயா, எல்லாரும் மண்பாண்டம் தாயா. அவர் தான், நாம எல்லாம் ஜீரோ, அவர் தான் ஹீரோ. ஒண்ணு இல்லைன்னா பக்கத்துல ஜீரோ போட்டு என்ன புண்ணியம், ஒரு மதிப்புமே கிடையாது. இயேசுதான், அவரே இப்படிப்பட்ட எளிமையோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்துல நாம் அப்படி வாழ்வோமே என்றால் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய அன்பியங்கள், நம்முடைய பங்குகள், நம்முடைய ஊர்கள் எல்லாமே, நாம் பணி செய்கிற இடங்கள் எல்லாமே தலைக்கும். மெசியா இத்தகைய பண்போடு வருகிறார். இறைவார்த்தையில் வருகிறவர் நம்மை செதுக்குகிறார், உருவாக்குகிறார். இந்த பண்புகளோடு நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகருவோம். ஆமென்.